ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓஎம்ஜி ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். வாங்க நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் நேற்று மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றதையும் இன்னைய இன்னைக்கான லெவல்ஸ் அதுக்கடுத்து டேபிள் என்ன சொல்லியிருக்கு, முடிஞ்சிருக்க டேபிள், ப்ரீ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பன் லாஸ்ட் வீக்கோட ஹை பக்கத்தில் ஓப்பன், ஹை அங்கேருந்து ஓப்பன் ஆகி அப்படியே ஃபால் கொடுத்து நம்மளோட S1 மூணாவது கேண்டிலே பிரேக் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து பாருங்க எக்ஸாக்டாக திரும்ப நம்மளோட லெவலில் தான் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அடுத்து நேராக போய் அடுத்த 3 கேண்டிலில் நம்மளோட S2 பிரேக் பண்ணி நேற்றே லோவை போய் தொட்டுட்டான். அதாவது ஃப்ரைடேவோட லோவை போய் தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு நல்ல சைட்வேஸ். இதனால தான் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் உங்களுக்கு நம்ம கொடுக்குற லெவல்ஸை மார்க் பண்ணுறீங்களோ இல்லையோ, முக்கியமாக ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ், அதுக்கடுத்து இன்னைய ஓப்பன், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தது. அதுக்கு தான். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஹை பக்கத்தில் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கான். அவனும் அங்கே ரிஜெக்ட் ஆகி அவனுமே எக்ஸாக்டாக நம்மளோட S1 அங்கே தான் ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப ஃபால் ஆயிருக்கான். ஃபால் ஆனவன் அந்த இடத்துலயே சைட்வேஸ் போயிட்டு அங்கேயே முடிச்சிட்டான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவையும் பிரேக் பண்ணி நல்லா ஃபால் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டி அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோ தாண்டி பிரேக் ஆகலை. நிஃப்டி பெருசாக ரெஸ்பாண்ட் ஆகலை. அவன் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அவன் ஃபால் ஆயிருக்கான். ஃபால் ஆகி அவனும் நம்மளோட S2 தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கான். கரெக்ஷன் கொடுத்து அங்கேயே சைட்வேஸ் போயிட்டான். மிட் கேப் எக்ஸாக்டாக நம்மளோட லெவல்ஸை வேலை பார்த்துருக்கான். காலையில் ஓப்பனிங் நம்ம லெவல் பக்கத்தில் தான் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்துட்டு அங்கேருந்து நல்லா ஃபால் ஆயிருக்கான். ஃபால் ஆனவன் நம்மளோட S2 தான் எக்ஸாக்டாக போய் எடுத்திருக்கான். அங்கேருந்து தான் ஒரு கரெக்ஷனே கொடுத்துருக்கான். அங்கேருந்து சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருக்கான். மார்க்கெட்டில் என்னன்னா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி இப்போ முடிஞ்ச சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் என்னன்னா, இந்த இடம்லாம் ஓப்பனிங் என்ட்ரிலாம் ஒரு பிரேக் அவுட்டில் தான் எடுக்க முடியும். ஆப்போனண்ட் யார் அப்படின்றத பார்த்து, ஆப்போனண்ட்டை வின் பண்ணுறாங்களா இல்லையா, யார் வின் பண்ணுறா அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகி ஒரு குயிக்கான ப்ராஃபிட்டை பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல எடுக்க முடியல அப்படின்னா இங்கே ஒரு கரெக்ஷன் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் உங்களுக்கு ப்ரீமியத்தில் லெவல்ஸ் அங்கே மேட்ச் ஆகிடும். இந்த லெவல்ஸ் மேட்ச் ஆகி அங்கேருந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு என்ட்ரி இங்கே எடுக்க தெரியணும், அப்படி இல்லையா இங்கே எடுக்க தெரியணும். மற்றபடி பையராக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா வேற எந்த இடத்துல போனாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் லோ வந்துட்டு இங்கேருந்து இப்படி மேலே போயிருக்கான், அதுக்கப்புறம் தான் சைட்வேஸ் வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்கானே, இங்கேருந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான், இங்கேருந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான், இதெல்லாம் கால் சைடு என்ட்ரி எடுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச சார்ட்டில் தான் உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல அவன் ஒரு சப்போர்ட் எடுத்து போயிருக்கான், இதே இடத்துல 3 டைம் சப்போர்ட் எடுத்து போயிருக்கான் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச சார்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் லைவ்ல இதுதான் நடக்குமா அப்படின்னு சொல்லி 100% உறுதியாக உங்களால் சொல்லவே முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு மொமெண்டம்ல இருக்கும்போது மட்டும்தான் பையரால வின் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த இடத்துலலாம் செல்லரோட ஏரியாவா போயிடும். செல்லர் என்ன பண்றான்றத பார்த்து செல்லரோட ஏரியானா நீங்க செல்லரா மாறிடணும், அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப பேச வேணாம். இதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இன்னைக்கு இப்போதைக்கு நான் இந்த லெவல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கான லெவல்ஸை இப்போ மார்க் பண்ணிட்டு வரேன். அதுக்கடுத்து இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே. டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, இன்னைக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நிஃப்டில இருந்து ஆரம்பிப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,555, 24,389, 24,059, 23,894. பேங்க் நிஃப்டி 52,665, 52,332, 51,665, 51,334. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 24,147. சாரி, ஃபின் நிஃப்டி 24,147, 24,073, 23,925, 23,852. மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் வரல. ஸோ லெவல்ஸ் இன்னைக்கு எடுக்க முடியல. 4 லைனுமே ஒரே இடத்துல வச்சுருக்கோம். மிட் கேப் பொறுத்தவரையும் கால்குலேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிற அந்த ரியல் ஃபைட்டர் அப்படின்னு ஃபைன் பண்ணுற லெவல்ஸ் இன்னைக்கு மிட் கேப்ல எடுக்க முடியல. ஓகே, அடுத்து இன்னைக்கு ஓப்பன் எங்க இருக்க வாய்ப்பு அப்படின்றத கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருந்தது 24,300. ஃபியூச்சரோட லோ 24,280. டைம் பார்த்தீங்கன்னா 6:45. இப்போதைக்கு லோலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த லோ அப்படியே பிரேக் ஆகி நல்ல இவனோட நேத்து லோ அதையும் பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் பண்றான் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ஒன்று, அந்த டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அங்கேருந்து வேகமாக மேலே வர்றதுக்கு இந்த 2 வாய்ப்புமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோட லோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா 203 இருக்கு. நமக்கு 203க்கு கீழே ஓப்பன் ஆகும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் 203க்கு கீழே ஓப்பன் ஆகணும். இது கிஃப்ட் நிஃப்டியோட ஃபியூச்சரு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் 203க்கு கீழே ஓப்பன் ஆகும். அந்த கண்டிஷனில் வரும்போது 2 சைடுமே நல்ல வாய்ப்பு வரும். ஏன் அப்படின்னா, ஒன்று கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா புட் செல்லர் அவனோட லாஸை புக் பண்ணி ஆகணும். இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் சைட்வேஸ் உள்ள போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னாலும் ஒரு மொமெண்டம் அங்கே கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்து டேபிள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நிஃப்டியோட டேபிள் இப்போ 14ஆம் தேதி எக்ஸ்பைரி அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. கரண்ட் கான்ட்ராக்ட் இது என்ன எப்படி முடிஞ்சிருக்குன்னா 24,500 கால்
200 புட்டு, 200 கால், 24,000 புட்டு, 400 கால், 300 கால் இப்படி முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் நம்மளுக்கு நேற்றுக்கு முடிஞ்ச இடம் 24,200. ஸோ 24,200 இதுதான் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இன்றைக்கும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு. இதிலிருந்து டவுன் சைட் மேக்ஸிமம் 24,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ இருக்கிற டேபிள் படி. ஏன்னா 24,000க்கு கீழே எந்த ஒரு புட் ஸ்ட்ரைக்குமே இல்லை. ஸோ 24,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு அடுத்து 24,000லேருந்து 24,200 பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னா 300, 400, 500ன்னு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,000 புட்டு கால் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வாங்க தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 51,800 புட்டு, 900 புட்டு, 52,500 கால், 53 கால், 52,200 கால், 51,500 புட்டு, 52,100 புட்டு. ஓகே, இன்னைக்கு மேக்ஸிமம் 51,500 இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. தொடர்ந்து மேலே போகிறான் அப்படின்னும் போது 52,500 இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் மேலே 500 பாயிண்ட், கீழே 500 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் டேபிள் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,000 புட்டு, 23,900 புட்டு, 24,000 கால், 24,200 கால், 25 கால், 23,950 புட்டு, 24,500 கால், 100 கால், 23,800 புட்டு, 23. ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வர்றதுக்கு 23,800க்கு வாய்ப்பு. 23,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வர்றதாகவும், ரெசிஸ்டன்ட் 24,200 இதை பிரேக் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் டேபிள் கண்டிப்பாக மாறிடும். அப்படி டேபிள் மாறாத பட்சத்தில் 24,500 நோக்கி போகும். பேஸாக பார்த்தீங்கன்னா 24,000 தான் பேஸாக எடுக்க போகிறான். லைவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக மிட் கேஃபோட டேபிள் பார்ப்போம். மிட் கேஃப் பார்த்தீங்கன்னா 12,600 புட்டு, 600 கால் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து 700 கால், 500 புட்டு அப்படின்னு முடிஞ்சிருக்கான். ரேஞ்ச் நல்ல ஒரு ரேஞ்சை அவனே கொடுத்துட்டான் டேபிள்லேயே. இன்னைக்கு மேக்ஸிமம் 12,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், ஒரு 700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாகவும் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, டேபிள் இதை தான் சொல்லுது. லைவ்ல இந்த டேபிள் எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட ரேஞ்சும் மாறும். ஓகே, டேபிள் இதை தான் சொல்லியிருக்கு. டேபிளை தாண்டி ப்ரீமியத்தில் நாம் என்ன லெவல்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்றத நேற்றே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பாட்டில் இப்போ நாம் இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ்லாம் எப்படி நாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் பார்த்து லெவல்ஸை நீங்களே எடுக்க கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.